ஆல், ஹாப்பி தேர்ஸ்டே. இது வந்து இது பண்ண போகிறேன் சேமியா பாயசம். இன்றைக்கி புனர் பூஜை பண்ணுறதுனால சேமியா பாயசம் முந்திரி பருப்பு வறுத்துட்டு நெய்யில் சேமியா வறுத்துட்டுருக்கேன். வறுத்தப்புறம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அப்புறம் பால் சக்கரைலாம் போடலாம், ஏலக்காய் போடலாம். சேமியா வறுபட்டுறது. இப்போ தண்ணி விட்டுடலாம், வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 டம்ளர் விட்டுருப்பேன். ஏன்னா வந்து பாலில் வேகிறது லேட் ஆகும். தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறம் பால் சக்கரை ஏலக்காய்லாம் போடலாம். வெந்துடுத்து பாருங்கள். இப்போ பால் விட்டுடலாம். பால் விட்டு சர்க்கரையும் போட்டேன் 5-6 ஸ்பூனு. ரொம்ப ஸ்வீட்டு வேண்டாம், 5-6 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் கெட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். ஏலக்காய் தட்டி போட்டோன்னா பாயசம் ரெடி ஆகிடும், சேமியா பாயசம். ஏலக்காயும் போட்டு 5 ஏலக்காய் தட்டி போட்டால் சூப்பரான பாயசம் ரெடியாக இருக்குது. 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் நெய் டேஸ்ட்லாம் சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.